ஒரு கிராமத்தில் தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் சுமந்து வரும் மனிதரிடம் 2 மண்பானைகள் மட்டுமே இருந்தன. அதில் ஒன்று நல்ல நிலையில் இருந்தது, மற்றது சிறிய ஓட்டையுடன் காணப்பட்டது. தினமும் வீட்டிற்கு வரும்போது நல்ல பானை நிறைந்த தண்ணீருடன் வரும். ஆனால் ஓட்டை இருந்த பானை பாதி தண்ணீரை வழியிலேயே சிந்திவிடும். இதனால் அந்த பானை மிகவும் வருந்தியது. நான் சரியாக பயன்படவில்லையே, எஜமானுக்கு என்னால் நஷ்டம்தான் என்று நினைத்தது. சில காலம் கழித்து எஜமானிடம் மெதுவாக சொன்னது, என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் முழு தண்ணீரையும் கொண்டு வர முடியவில்லை. அதை கேட்ட எஜமான் சிரித்தார். நாம் வந்த பாதையை கவனித்தாயா என்று கேட்டார். அந்த பானை வந்த பக்கத்தில் மட்டும் அழகான பூக்கள் மலர்ந்திருந்தன. சிவப்பு, மஞ்சள், செம்மஞ்சள் என பல வண்ண பூக்கள் நிறைந்திருந்தன. இவற்றை வியந்து பார்த்த அந்த ஓட்டை பானையிடம் எஜமான் சொன்னார், உனக்கு ஓட்டை இருப்பது எனக்கு தெரியும். அதனால் தான் உன்னுடைய பக்கத்தில் நாம் வரும் வழியில் பூ விதைகளை நான் போட்டு வைத்தேன். நீ தினமும் சிந்திய தண்ணீர் அந்த விதைகளுக்கு வளர்ச்சி தந்தது. இன்று இந்த பாதை இவ்வளவு அழகாக இருப்பதற்கு உன்னுடைய குறையே காரணம் என்றார். அதை கேட்ட அந்த மண்பானை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. இதைப் போலவே குறைகள் இல்லாத மனிதர்களே இல்லை. திருத்தக்கூடிய குறைகளை திருத்திக் கொள்ளலாம். திருத்த முடியாத குறைகளாலும் வாழ்க்கையில் பல அழகான விடயங்கள் உருவாகும். குறையும் ஒரு அழகுதான்.